미야양파 매체 몸베이가 아이던 버튼 보토르다. Leave me alone! 그러머리 힐라이제. 노타 카디아이게지지. 시부시부사나 치티중주. 사모나마지모나미 기부스모나미 기문 바라카르. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இன்ஸ்டாவில் எங்கே பார்த்தாலுமே இந்த பொம்மையோட வாய்ஸை வச்சு தமிழ் டயலாக் பேசுகிற மாதிரி நிறைய ரீல்ஸ் வருது. இந்த வாய்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேஞ்சியோ ஆர்விசிங்கிற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் ரெட்ரீவல் பேஸ்ட் வாய்ஸ் கன்வர்ஷனுங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டீட்டெயில்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப போவேணாம். பட் ஆல் வி ஆர் டூயிங் இஸ் நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க் ட்ரெயின் பண்ணுறோம் விச் இஸ் அவர் வாய்ஸ் மாடல். அண்ட் எதை வச்சு ட்ரெயின் பண்ணுறோன்னா நம்ம யாரோட வாய்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்சனோட டிஃப்ரெண்ட் ஆடியோ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வாய்ஸ் மாடலுக்கு ட்ரைனிங் டேட்டாவாக ஃபீட் பண்ணுவோம். நெஞ்சில் குடி இருக்கும் வெயிட் பண்றாங்க நான் நேர்ல வரேன்டா. அண்ட் அந்த வாய்ஸுக்குன்னு இருக்கிற யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நம்மளோட மாடல் கேப்சர் பண்ணும் அண்ட் ஸ்லோவாக லேர்ன் பண்ணும். அண்ட் ஒரு போதுமான நேரத்துக்கு நம்ம வாய்ஸ் மாடல் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தரோட வாய்ஸை இன்புட்டாக கொடுத்தாலும் நம்ம மாடல் அந்த டயலாக் ஆர் ஆடியோவை எடுத்து நம்மளோட டார்கெட் பர்சனோட வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடும். யாரும் இல்ல ஓ மனசில் தான் விழுந்த நானும் பங்கிடவே ஓகே, இது ஒன்றும் வைப் வீடியோ கிடையாது. ஸோ திஸ் இஸ் லைக் அ ரஃப் பிஹைண்ட் த சீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் சாஃப்ட்வேர். பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளோவா முக்கியம் இல்லை, ஏன்னா அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இதோட GitHub லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பாட்டமில் நமக்கு 2 இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்டால் மேஞ்சியோ ஆர்விசி, அந்த வெர்ஷன் நம்பர் infer.batch ஃபைல். அண்ட் செகண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனில் அதே தான், பட் இன்ஃபருக்கு பதிலாக infer_train ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு வாய்ஸ் மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்புட் ஆடியோவுக்கு அந்த வாய்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷனில் யூ கேன் ட்ரெயின் யுவர் ஓன் வாய்ஸ் மாடல். லைக் யாரோட வாய்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நபரோட டிஃப்ரெண்ட் ஆடியோ சாம்பிள்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் அவங்களோட வாய்ஸ் மாடலை ட்ரெயின் பண்ண முடியும். பட் த திங் இஸ், இந்த ஏஐ வாய்ஸ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூ நீட் ரியலி குட் ஜிபியூஸ். லைக் மினிமம் 8 GB VRAM உள்ள ஜிபியூஸ் இருந்தால் தான் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டைமில் நம்மளால் ட்ரெயின் பண்ணி முடிக்க முடியும். நான் ஆர்வக்கோளாறில் இந்த infer_trainங்கிற இன்ஸ்டாலேஷன் யூஸ் பண்ணேன். பட் என்கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜிபியூ இல்லை. என்கிட்ட இதை வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ரோபஸ்ட் மாடல் என்னோட ஜிபியூவை வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 4 கணக்கு கூட ஆகலாம். பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த மோமோயி கேரக்டரோட வாய்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம புது மாடல் எதுவுமே ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த கேரக்டரோட ட்ரெயின்டு வாய்ஸ் மாடல் ஆன்லைன்லேயே இருந்துச்சு. ஸோ அந்த மாடல் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டுட்டோரியல் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனே போதும். பட் இஃப் யூ ஹேவ் அ ரியலி குட் ஜிபியூ, அதுவும் NVIDIA GPU இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செகண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த இன்டர்ஃபேஸில் வாய்ஸ் மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாலேஷன் வில் டேக் குவைட் சம் டைம். எனக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு, ஏன்னா பெரிய ஃபைல் தான். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் அ ஜிப் ஃபைல். அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் திஸ் ஃபோல்டர். இந்த மேஞ்சியோ ஆர்விசி வெர்ஷன் நம்பர் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு ரூட் ஃபோல்டர். அண்ட் ஹியர் யூ வில் ஃபைண்ட் ஸோ மெனி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அகெயின். ஸோ நம்மளோட வாய்ஸ் கன்வர்ஷனோட இன்டர்ஃபேஸை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த go-webங்கிற இந்த பேட்ச் ஃபைலை ரன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான ஃபோல்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே டாப்பில் ஆடியோஸுங்கிற இந்த ஃபோல்டரில் தான் நம்மளோட இன்புட் ஆடியோ ஃபைல்ஸை சேவ் பண்ணி வைப்போம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பீச், டயலாக் ஆர் பாட்டை எதை நம்ம டார்கெட் வாய்ஸ்க்கு மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆடியோ ஃபைல்ஸ் இங்கே சேவ் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஆடியோஸ் ஃபோல்டர் இருக்கிற அதே லெவலில் வெயிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். இங்கே தான் நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிருக்கிற ஏஐ வாய்ஸ் மாடல்ஸை லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த வாய்ஸ் கன்வர்ஷன் இன்டர்ஃபேஸை லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த go-webங்கிற இந்த பேட்ச் ஃபைலை ரன் பண்ணலாம். இதுதான் அந்த ஆர்விசி வாய்ஸ் கன்வர்ஷன் இன்டர்ஃபேஸ். இது உங்கள் வெப் ப்ரௌசர்லேயே ஒரு புது டேப்பில் ஓப்பன் ஆகும். இங்கே டிஃபால்ட்டாகவே இந்த மாடல் இன்ஃபரன்ஸுங்கிற டேப் தான் செலக்ட் ஆகிருக்கும். நம்ம இங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டஃப் வி ஆர் நாட் கோயிங் டு மாடிஃபை. நமக்கு தேவையானதெல்லாம் இங்கே லெஃப்ட்டில் இந்த இன்ஃபரன்சிங் வாய்ஸுங்கிற ஆப்ஷன், அப்புறம் டிரான்ஸ்போஸ் விச் இஸ் த பிச் வேல்யூ, நம்ம அந்த வாய்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது நான் அதுக்கு வரேன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நம்மளோட இன்புட் ஆடியோ ஃபைலோட பாத்.
ஸோ இங்கே இந்த இன்ஃபரன்சிங் வாய்ஸில் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒன்றும் காட்டாது, ஏன்னா நம்ம எந்த வாய்ஸ் மாடலையும் லோட் பண்ணல. இந்த மோமோய் கேரக்டரோட வாய்ஸ் மாடல் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் இட் ஆன்லைன். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கே 3 வாய்ஸ் மாடல் இருக்குது. லெட்ஸ் கோ வித் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அகெயின் இது ஒரு ஜிப் ஃபோல்டர் தான், இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோல்டரில் இந்த .pth எக்ஸ்டென்ஷன் உள்ள இந்த ஃபைல் இருக்கும், momoy.pth. இதுதான் நம்மளோட வாய்ஸ் மாடல். ஸோ யூஸ்வலாக இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இதை இப்படி ஒரு .pth எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலில் சேவ் பண்ணி வைப்பாங்க. இந்த ஃபைலில் அந்த மாடலோட வெயிட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த .pth எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலில் நான் முன்னாடி சொன்ன அந்த வெயிட்ஸ் ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அந்த வாய்ஸ் கன்வர்ஷன் இன்டர்ஃபேஸில் இந்த ரிஃப்ரெஷ் வாய்ஸ் லிஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே நம்ம லோட் பண்ண மாடல் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாய்ஸுக்கு மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு இன்புட் ஆடியோ ஃபைல் வேணும்ல, அதுக்கு நான் ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எங்கே போய் நிற்குதோ அது ஏன் வீடு இல்லைன்னு சொன்னால் அடிப்பேன். யூஸ்வலாக ஆடியோ ஃபைல்ஸ் MP3 ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆயிருக்கும். பட் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் வேவ் ஃபார்மேட். அந்த .wavன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஆடியோ ஃபைல்ஸ் யூஸ் பண்ணால் இட் இஸ் பெட்டர்னு 2-3 ஆர்டிக்கலில் பார்த்தேன். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை அந்த வேவ் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஆடியோஸ் ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம இன்டர்ஃபேஸில் இந்த ஆடியோ ஃபைலோட பாத் டிஃபால்ட்டாகவே அந்த ஆடியோஸ் ஃபோல்டருக்கு இருக்கும். நம்ம கரெக்டான ஆடியோ ஃபைலோட நேமை மட்டும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலி இந்த டிரான்ஸ்போஸுங்கிறது பிச் வேல்யூ. யூஸ்வலாக உமன்ஸ் வாய்ஸோட பிச் வந்து ஒரு மேல் வாய்ஸோட பிச்சை விட அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளோட இன்புட் ஆடியோ ஃபைலில் இருக்கிறது ஒரு மேல் வாய்ஸ் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற வாய்ஸ் மாடல் வந்து ஒரு ஃபீமேலோடது. மேல் டு ஃபீமேல் வாய்ஸ் கன்வர்ஷன் இந்த பிச் வேல்யூ வந்து நம்ம கூட்டணும். ஸோ இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் வேல்யூ லைக் +8 +10 +12 அந்த மாதிரி. பட் சம்டைம்ஸ் பாய்ஸுக்கே வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக கூட இருக்கும். ஒரு மூடு ஏத்துட்டா அப்படி இருக்கிறப்போ அந்த வேல்யூஸ் அவ்வளோ ஹையாக செட் பண்ண தேவையில்லை. மேபி 10 12 அந்த வேல்யூ செட் பண்ணுறதுக்கு பதிலாக 4 5 அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். பட் இன்புட் ஆடியோ ஃபைலில் இருக்கிறது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் அண்ட் யூஸ் பண்ணுற வாய்ஸ் மாடல் ஒரு மேல் வாய்ஸ் மாடல்னால் இந்த பிச் வேல்யூ நெகட்டிவில் இருக்கும். ஏன்னா பிச் வேல்யூவை குறைக்கிறோம் டு மேக் அ ஃபீமேல் வாய்ஸ் சவுண்ட் லைக் அ மேல் வாய்ஸ். ஸோ அப்போ வந்து -8 -10 -12 அந்த மாதிரி வேல்யூஸ் ஒர்க் ஆகும். பட் இன் அவர் கேஸ் இட்ஸ் அ மேல் டு ஃபீமேல் வாய்ஸ் கன்வர்ஷன். அதனால் நான் பாசிட்டிவ் வேல்யூ ஏதாச்சும் கொடுக்குறேன். அண்ட் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கன்வெர்ட் பட்டனை கிளிக் பண்ணால் த அவுட்புட் ஃபைல் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ இங்கே அவுட்புட் ஜென்ரேட் ஆயிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எங்க போய் நிக்குதோ அது ஏன் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன். ஓகே, நாட் பேட். ஏதாச்சும் பாட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணி அடிக்காத தாடிய வளர்க்காத நம்ம பிடிக்காத டோட்டலாவே. எப்படிப்பட்ட வரிகள்! என்ன எழவி அது? அவ்வளோவா நல்லா இல்லை. ப்ராப்ளம் வாய்ஸ் மாடலில் இருக்க வாய்ப்பு இல்லை, இன்புட் ஆடியோவோட குவாலிட்டியில் தான். பீப் சாங் லெஜெண்டரி பாட்டு தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் அது ஒரு மாதிரி அனானிமஸாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் ஒரு ஸ்டூடியோவிலேருந்து வந்த பாட்டு மாதிரி லைக் ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா பேக்ரவுண்ட் நாய்ஸையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் வோக்கல்ஸையும் தனியாக பிரித்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு இன்னைக்கு வேணும், வேமா போடு. ஓகே, ஸோ இப்போ பாட்டிலேருந்து வோக்கல்ஸ் தனியாக பிரிச்சாச்சு. இதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்ணி அடிக்காத தாடிய வளர்க்காத நம்ம பிடிக்காத டோட்டலாவே என்ன நல்லா தானடா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம அண்ட் ஒவ்வொரு டைம் அந்த வெயிட்ஸ் ஃபோல்டரில் ஒரு புது மாடலை லோட் பண்ணும்போதோ இல்லை வந்து புது இன்புட் ஆடியோ ஃபைலில் அந்த ஆடியோஸ் ஃபோல்டரில் நீங்கள் லோட் பண்ணும்போது இந்த ரிஃப்ரெஷ் வாய்ஸ் லிஸ்ட் இந்த பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் தான் அந்த புது ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வாய்ஸ் கன்வர்ஷன் டுட்டோரியல். நமக்கு முக்கியமானது இந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒன் வாய்ஸ் மாடல், செகண்ட் வந்து அந்த பிச் வேல்யூ, அண்ட் ஃபைனலி ஒரு இன்புட் ஆடியோ ஃபைல்.
அண்ட் இந்த பிச் வேல்யூக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ். ஒரு வாட்டி ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேல்யூவை வச்சு விளையாடி பார்க்கலாம். அண்ட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற இந்த ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் டெக்னிக்கானு தெரில, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் டெக்னிக்ஸ். உங்ககிட்ட ஒரு ப்ராப்பராக ட்ரெயினான வாய்ஸ் மாடல் இருக்கிற வரைக்கும் இட் வில் கெட் த ஜாப் டன். அண்ட் திஸ் வே இந்த மொமோய் கேரக்டர் மாடலை வச்சு உங்கள் ஓன் இன்ஸ்டா பேஜை கூட ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் இந்த அனிமேஷன் கிளிப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டரோட ஃபேமஸ் டயலாகை இங்கே சைடில் ஓட விட்டுட்டு அந்த ஒரிஜினல் ஆடியோ தூக்கிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த புது வாய்ஸில் இருக்கிற ஆடியோ ஃபைலை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். டேய் நானும் முதல் காரந்தாடா. ஸோ இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். Until we meet again.